ஓம் சாந்தி. 19/8/2024. இனிமையான குழந்தைகளே, ஞானத்தை தாரணை செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் கடைசியில் நீங்கள் தந்தைக்கு சமமாக ஆகிவிடுவீர்கள். தந்தையின் முழு சக்தியையும் நீங்கள் ஜீரணித்து விடுவீர்கள். கேள்வி: எந்த 2 வார்த்தைகளின் நினைவு மூலம் சுய தரிசன சக்கரதாரியாக ஆக முடியும்? பதில்: உயர்ச்சி மற்றும் வீழ்ச்சி, தூய்மையின் உயர்நிலை மற்றும் தூய்மை இல்லாத நிலை, சிவாலயம் மற்றும் வைஷ்யாலயம். இந்த 2 விஷயங்கள் நினைவில் இருந்தால் நீங்கள் சுய தரிசன சக்கரதாரி ஆகிவிடுவீர்கள். நீங்கள் குழந்தைகள், ஞானத்தை சரியான விதத்தில் தெரிந்துள்ளீர்கள். பக்தியில் ஞானம் கிடையாது. உள்ளத்தை மகிழ்ச்சிப்படுத்தும் விஷயங்களை மட்டும் கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். பக்தி மார்க்கமே மனதை மகிழ்ச்சிப்படுத்தும் மார்க்கமாகும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்காக தந்தை புரிய வைக்கிறார். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்காக தந்தை சொல்கிறார், நீங்கள் எத்தனை உயர்ந்தவர்கள். உயர்ச்சி மற்றும் வீழ்ச்சியின் விளையாட்டு இது. நாம் எவ்வளவு உத்தமமாகவும் தூய்மையாகவும் இருந்தோம் என்பது உங்கள் புத்தியில் இப்போது உள்ளது. இப்போது எவ்வளவு கீழானவர்களாக ஆகிவிட்டோம். தேவி தேவதைகளுக்கு முன் நீங்கள் உயர்ந்தவர்கள், நாங்கள் கீழானவர்கள் என்று நீங்கள்தான் கூறினீர்கள். முதலில் நாம் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராகவும் பிறகு கீழானவராகவும் ஆகிறோம் என்பது தெரியாமல் இருந்தது. இப்போது தந்தை உங்களுக்கு கூறுகிறார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எவ்வளவு உயர்ந்த தூய்மையானவர்களாக இருந்தீர்கள். பிறகு எவ்வளவு தூய்மை இழந்தவர்களாக ஆகிவிட்டீர்கள். தூய்மையானவர்கள் உயர்ந்தவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். அந்த உலகிற்கு விகாரம் இல்லாத உலகம் எனப்படுகிறது. அங்கு உங்கள் ராஜ்யம் இருந்தது. அதை இப்போது மீண்டும் ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறோம். தந்தையும் சைகையின் மூலம் கூறுகிறார், நீங்கள் மிக உயர்ந்த சிவாலயம் என்கிற சத்தியுகத்தில் வசிப்பவர்களாக இருந்தீர்கள். பிறகு பிறவி எடுத்து அரை கல்பத்தில் நீங்கள் விகாரத்தில் விழுந்து தூய்மை இழந்தவராக ஆனீர்கள். அரை கல்பம் விகாரத்தில் இருந்தீர்கள். இப்போது மீண்டும் நீங்கள் விகாரம் இல்லாத உயர்ந்த தூய்மையான நிலையை அடைய வேண்டும். 2 வார்த்தைகளை நினைவில் வைக்கவும். இப்போது இது மிகவும் தமோ பிரதானமான உலகமாக உள்ளது. சதோ பிரதானமான உலகத்தின் அடையாளம் இந்த லக்ஷ்மி நாராயணன். 5000 வருடத்தின் விஷயம் இது. சதோ பிரதானமான ராஜ்யம் பாரதத்தில்தான் இருந்தது. பாரதம்தான் மிகவும் உயர்ந்ததாக இருந்தது. இப்போது கீழானதாகிவிட்டது. விகாரம் இல்லாத நிலையிலிருந்து விகாரியாக ஆவதில் உங்களுக்கு 84 ஜென்மம் எடுக்கிறது. அங்கும் கூட சிறிது சிறிதாக கலைகள் குறைந்து கொண்டே செல்கின்றன. ஆனாலும் முழுமையான விகாரமே இல்லாதவர் என்று சொல்லப்படுகிறது அல்லவா? முழு சம்பூர்ண நிர்விகாரி என்று ஸ்ரீ கிருஷ்ணரை சொல்லலாம். அவர் வெள்ளையாக இருந்தார், இப்போது கருப்பாகிவிட்டார். நீங்கள் இங்கு அமர்ந்திருந்தாலும் நாம் சிவாலயத்தில் உலகிற்கே எஜமானராக இருந்தோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். வேறு எந்த தர்மமும் கிடையாது. நம்முடைய ராஜ்யம் மட்டுமே இருந்தது. பிறகு கலை குறைகிறது. சிறிது சிறிதாக கலைகள் குறைந்து திரேதா யுகத்தில் 2 கலை குறைந்து விடுகிறது. பின்னால் தூய்மை இழந்தவர் ஆகிறோம். பிறகு விழுந்து விழுந்து மோசமானவர் ஆகிவிடுகிறோம். இதற்குதான் விகாரமான உலகம் என்று சொல்லப்படுகிறது. விஷம் நிறைந்த வைத்தரணி நதியில் மூழ்கி ஏமாந்து கொண்டிருக்கின்றனர். அங்கு
பார்க்கடலில் இருந்தீர்கள். நீங்கள் முழு உலகின் சரித்திரம் பூகோளத்தையும் உங்களுடைய 84 ஜென்மங்களின் கதையையும் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் விகாரம் இல்லாதவர்களாக இருந்தோம். இவர்களுடைய ராஜ்யத்தில் இருந்தோம். தூய்மையான ராஜ்யம் இருந்தது. அதற்கு முழு சொர்க்கம் என்று சொல்லலாம். பிறகு திரேதா யுகத்தில் அரை சொர்க்கம். இது புத்தியில் உள்ளது அல்லவா? தந்தைதான் வந்து உலகின் முதல் இடை இறுதியின் ரகசியத்தை பற்றி புரிய வைக்கிறார். மத்தியில்தான் ராவணன் வருகிறான். பிறகு கடைசியில் இந்த விகாரமான உலகம் அழிந்துவிடும். பிறகு ஆரம்பத்தில் செல்வதற்காக தூய்மை அடைய வேண்டும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். தன்னை தேகம் என்று புரிந்து கொள்ளாதீர்கள். நீங்கள் பக்தி மார்க்கத்தில் வாக்கு கொடுத்தீர்கள். பாபா, நீங்கள் வரும்போது நாங்கள் உங்களுடையவர்களாகவே ஆகிவிடுவோம். ஆத்மா தந்தையிடம் பேசுகிறது. கிருஷ்ணர் ஒருபோதும் தந்தையாக முடியாது. ஆத்மாக்களின் தந்தை உடல் இல்லாத சிவபாபா ஒருவரே. அந்த எல்லைக்கு உட்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்கு உட்பட்ட ஆஸ்தி, எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி பாரதத்திற்கு கிடைக்கிறது. அதனால் சத்தியுகத்திற்கு சிவாலயம் என்று சொல்லப்படுகிறது. சிவபாபா இங்கு வந்து தேவி தேவதா தர்மத்தை உருவாக்குகின்றார். இதை எப்போதும் நினைவில் வைக்க வேண்டும். மகிழ்ச்சியான விஷயம் அல்லவா? இப்போது நாம் மீண்டும் சிவாலயத்திற்கு செல்கிறோம். யாராவது மரணமடைந்தால் சொர்க்கம் சென்று விட்டதாக சொல்வர். ஆனால் ஒருபோதும் அப்படி யாரும் செல்வது இல்லை. இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் பொய்யான பேச்சுகள். உள்ளத்தை மகிழ்ச்சி படுத்துவதற்காக உண்மையான சொர்க்கத்திற்கு இப்போது நீங்கள் செல்ல போகிறீர்கள். அங்கு எந்த ஒரு நோயும் இருக்காது. நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தந்தை எவ்வளவு சகஜமாக சின்னஞ்சிறிய குழந்தைகளுக்கு புரிய வைப்பதை போல புரிய வைக்கிறார். வெளியில் எங்கு இருந்தாலும் நீங்கள் பதவியை அடைய முடியும். இதில் முதலில் தூய்மைதான் முக்கியமானது. சாப்பிடுவது, குடிப்பது சுத்தமாக இருக்க வேண்டும். தேவதைகளுக்கு முன்னால் எப்போதாவது சிகரெட், பீடி ஆகியவற்றை பிரசாதமாக படைக்கிறீர்களா என்ன? கிரந்தத்திற்கு முன்னால் எப்போதாவது முட்டை, பீடி ஆகியவை பிரசாதமாக வைக்கப்படுகிறதா? கிரந்தத்தை குரு கோவிந்தரின் ஷரீரம் போல நினைக்கின்றனர். கிரந்தத்திற்கு அவ்வளவு மதிப்பளிக்கிறார்கள். இது குருவின் சரீரம் போல என்று. அவ்வாறு சீக்கியர்கள் நினைக்கின்றனர். ஆனால் குருநானக் அமர்ந்து கிரந்தத்தை எழுதவில்லை. நானக் அவதாரம் எடுத்தார், அவ்வளவுதான். சீக்கியர்கள் அதிகமாகும் போது பின்னால் கிரந்தம் எழுதப்படுகிறது. ஒருவருக்கு பின் ஒருவராக சீக்கிய தர்மத்தில் வந்து சென்றனர். முதலில் கிரந்தம் கூட மிக சிறியதாக கையால் எழுதப்பட்டு இருந்தது. இப்போது கீதையை கூட கிருஷ்ணரின் ரூபம் என்று நினைக்கின்றனர். எப்படி குரு நானக்கிற்கு கிரந்தமோ அதுபோல கிருஷ்ணருடைய கீதை என்று பாடப்பட்டுள்ளது. கிருஷ்ண பகவான் வாக்கு என்று சொல்கின்றனர். இதற்குதான் அஞ்ஞானம் என்று சொல்லப்படுகிறது. ஒரே ஒரு பரமபிதா பரமாத்மாவிடம்தான் ஞானம் உள்ளது. கீதையினால்தான் சத்கதி ஏற்படுகிறது. அந்த ஞானம் தந்தையிடம்தான் உள்ளது. ஞானத்தினால் பகல், பக்தியினால் இரவு ஏற்படுகிறது. இப்போது தந்தை கூறுகிறார், ஆத்மாவை தூய்மைப்படுத்த வேண்டும். அதற்காக முயற்சியும் செய்ய வேண்டும். ஞானம் ஒரே அடியாக மறந்து போய்விடும் அளவிற்கு மாயையின் புயல் பலமாக வருகிறது. ஒருவரிடமும் சொல்லக்கூட முடிவது இல்லை. முதலில் காம விகாரம் அதிகமான தொந்தரவு செய்கிறது. அதில்தான் நேரம் எடுக்கிறது. ஜீவன் முக்திக்கான விஷயம் ஒரு நொடிதான். குழந்தை பிறந்த உடனேயே எஜமானன் ஆகிவிடுகிறது என்று நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். சிவபாபா வந்துள்ளார் மற்றும் ஆஸ்திக்கு உரிமையாளர் ஆனீர்கள். கீதையை சிவபாபா தான் விவரித்தார். அவர்தான் கூறுகிறார்,
என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். நான் இந்த சாதாரண உடலில் வருகிறேன். கிருஷ்ணர் சாதாரணமானவர் அல்ல. எப்படி மின்சாரம் ஒளிவிடுகிறதோ அதுபோல ஜென்மம் எடுக்கிறார். அதிக பிரபாவம் ஏற்படுகிறது. அதனால் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இதுவரைக்கும் புகழ் பாடுகின்றனர். மீதி சாஸ்திரம் போன்றவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தை சார்ந்தவை. ஆங்கிலத்தில் ஆன்மீக தத்துவம் என்கின்றனர். ஆன்மீக ஞானத்தை ஆன்மீக தந்தைதான் கொடுக்க முடியும். நான் உங்கள் ஆன்மீக தந்தை என்று அவரே கூறுகிறார். ஞானக்கடலாக இருக்கிறேன். நீங்கள் குழந்தைகளும் தந்தையிடம் கற்றுக்கொள்கிறீர்கள். ஞானத்தை தாரணை செய்கிறீர்கள். பிறகு பின்னால் தந்தையை போல ஆகிவிடுவீர்கள். முழு ஆதாரமும் தாரணையில் உள்ளது. பிறகு அந்த வலிமை வந்துவிடும். தந்தையின் நினைவினால் நினைவு கூர்மை என்று சொல்லப்படுகிறது. வாள்களில் கூட வித்தியாசம் உள்ளது அல்லவா? அந்த வாள் கூட 100 ரூபாய் மதிப்புடையதாக இருக்கிறது. அதே வாள் 3-4000 மதிப்புடையதாகவும் உள்ளது. பாபா அனுபவஸ்தர் அல்லவா? வாளுக்கு அதிக மதிப்பு உள்ளது. குரு கோவிந்த் சிங்கின் வாளுக்கு எத்தனை மதிப்பு உள்ளது? ஆகவே குழந்தைகளாகிய உங்களிடமும் யோகத்தின் பலம் தேவை. ஆகவே ஞான வாளில் கூர்மை தேவை. கூர்மை வரும்போது சீக்கிரம் புரிந்து கொள்வீர்கள். நாடகத்தின்படி நீங்கள் முயற்சி செய்து கொண்டுள்ளீர்கள். எந்த அளவு தந்தையை நினைவு செய்கிறீர்களோ நினைவினால்தான் பாவங்கள் நீங்கும். பதீத பாவனனாகிய தந்தைதான் வழி கூறுகிறார். பிறகு கல்பத்திற்கு பின்னாலும் இதே போல வந்து உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். இவரையும் அனைத்தும் தியாகம் செய்ய வைத்து இதே போல தன்னுடைய ரதமாக ஆக்கிக் கொள்வார். குழந்தைகள், உங்களுக்கு அங்கு எத்தனை கவர்ச்சி இருந்தது? எப்படி அனைவரும் ஓடி வந்தனர்? தந்தையிடம் கவர்ச்சி உள்ளது அல்லவா? இப்போது நீங்களும் அது போன்று சம்பூர்ணமாக வேண்டும். வரிசைப்படி ஆவீர்கள். இந்த ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிறது. சிருஷ்டி சக்கரத்தையும் புரிந்து கொண்டோம். சத்யுக ஆரம்பம் முதல் கலியுக கடைசி வரை சிருஷ்டி சக்கரத்தையும் புரிந்து கொண்டோம். சத்யுக ஆரம்பம் முதல் கலியுக கடைசி வரை. இப்போது சங்கம யுகம். தந்தை அவசியம் வரவேண்டியுள்ளது தூய்மை ஆக்குவதற்காக. தூய்மை என்றால் சதோ பிரதானம். பிறகு அழுக்கு ஏறுகிறது. இப்போது அந்த அழுக்கை நீக்குவது எப்படி? ஆத்மா உண்மையாக இருக்கும் போது நகையும் தூய்மை, அதாவது ஷரீரமும் தூய்மையாக இருக்கிறது. ஆத்மா பொய்யாகும் போது ஷரீரமும் தூய்மையற்றதாக ஆகிறது. ஞானத்திற்கு வருவதற்கு முன்னால் இவரும் நமஸ்காரம் செய்து கொண்டிருந்தார். லக்ஷ்மி நாராயணருடைய பெரிய சித்திரம் ஆசனத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அதை மிக அன்புடன் வேறு யாருடைய நினைவும் இல்லாமல் நினைவு செய்தார். வெளியே வேறு புறம் நினைவு என்றால் தன்னையே அடித்துக் கொள்வார். மனம் ஏன் ஓடுகிறது, தரிசனம் ஏன் கிடைக்கவில்லை என்றெல்லாம் நினைப்பார். பக்தியில் இருந்தார் அல்லவா? பிறகு எப்போது விஷ்ணுவின் தரிசனம் கிடைத்ததோ அப்போது கூட உடனே நாராயணன் ஆகிவிடவில்லை. முயற்சி அவசியம் செய்ய வேண்டியிருந்தது. லட்சியமும் குறிக்கோளும் முன்னால் இருந்தன. இவர் சைத்தன்யமாக இருந்தார். அவருடைய ஜட சித்திரமும் செய்யப்பட்டது. தந்தை வந்துள்ளார் தூய்மையாக்குவதற்காக. நரனிலிருந்து நாராயணனாக ஆக்குகிறார். நீங்களும் அவர்களின் ராஜ்யத்தில் இருந்தீர்கள். பிறகு அது போல ஆவதற்கு முயற்சி செய்கிறீர்கள் என்றால் நல்ல விதத்தில் பின்பற்ற வேண்டும். பிரம்மாவிற்கு தேவதை என சொல்லப்படுவதில்லை, விஷ்ணு தேவதை என்று சொல்வது சரியாகும். மனிதர்களுக்கு எதுவும் தெரிவது இல்லை. குரு பிரம்மா, குரு விஷ்ணு என சொல்கின்றனர். இப்போது விஷ்ணு யாருக்கு குருவாக இருக்கிறார்? அனைவரையும் குரு என்று சொல்லிக் கொண்டுள்ளனர். இப்போது விஷ்ணு யாருக்கு குருவாக இருக்கிறார்? அனைவரையும் குரு என்று
சொல்லிக் கொண்டுள்ளனர். சிவபரமாத்மாவிற்கு வணக்கம். அவரை குரு பரமாத்மா என்கின்றனர். அனைவரிலும் பெரியவர் தந்தை அல்லவா? அவரிடமிருந்து நாம் இதை கற்கிறோம். மற்றவர்களுக்கு கற்பிப்பதற்காக சத்குரு உங்களுக்கு என்ன புரிய வைக்கிறாரோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறீர்கள். இவர் அப்பா, ஆசிரியர் என்று குருவுக்கு அப்படி சொல்ல மாட்டார்கள். இல்லை என்றால் இந்த முழு ஞானமும் உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். நாம் சிவாலயத்தில் இருந்தோம், இப்பொழுது வைஷ்யாலயத்தில் உள்ளோம். மீண்டும் இப்போது சிவாலயம் செல்ல வேண்டும். பிரம்மத்தில் ஐக்கியமாகி விட்டார், ஜோதியோடு கலந்து விட்டார் என்று கூறுகிறார்கள். ஆனால் ஆத்மா அழியாதது. ஒவ்வொருவரிடமும் அவரவர் நடிப்பு நிரம்பியுள்ளது. அனைவரும் நடிகர்கள். தன்னுடைய நடிப்பை நடித்தே ஆக வேண்டும். அது ஒருபோதும் அழியாதது. முழு உலகின் ஆத்மாக்கள் அவர்களின் நடிப்பை நடிக்க வேண்டும். புதிதாக படம் எடுப்பது போல. ஆனால் இதுவோ முடிவில்லாத படம் பிடித்தல், முன்னரே செய்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த உலகின் சரித்திரம் பூகோளம் மீண்டும் நடக்கிறது. இந்த அதிசய நட்சத்திரம் இரு புருவ மத்தியில் ஒளிர்விட்டு மின்னிக் கொண்டிருக்கிறது. ஒருபோதும் நகர்ந்து போவது இல்லை. இந்த ஞானம் உங்களிடம் முன்னால் இல்லாமல் இருந்தது. உலக அதிசயம், சொர்க்கம் என்ற பெயர் கேட்டு உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறது. இப்பொழுது சத்யுகமே இல்லை, இது கலியுகம். புனர்ஜென்மமும் கலியுகத்தில்தான் எடுப்பீர்கள். அனைவரும் அவசியம் போகத்தான் வேண்டும். ஆனால் தூய்மையற்ற ஆத்மாக்கள் போக இயலாது. இப்போது குழந்தைகள் நீங்கள் தூய்மையாகிறீர்கள். யோக பலத்தினால் தூய்மையான உலகத்தை இறை தந்தை உருவாக்குகிறார். ராவணன் இதை நரகமாக்குகிறார். இது வெளிப்படையாக தெரிகிறதல்லவா? ராவணனை எரிக்கின்றனர் மனிதர்கள். இது முதலும் முடிவும் இல்லாதது, தொன்று தொட்டு நடைபெற்று வருகிறது என்று கூறுகின்றனர். ஆனால் எப்போதிலிருந்து ஆரம்பித்தது இது கூட யாருக்கும் தெரியாது. பாதி பாதி என்று கூற இயலாது. ஏனென்றால் லட்சக்கணக்கான வருடங்கள் என்று சொல்லிவிட்டனர். கலியுகத்திற்கே 40,000 வருடங்கள் என்று கூறிவிட்டார்கள். ஆகவே மனிதர்கள் காரிருளில் உள்ளனர் அல்லவா? அஞ்ஞான உறக்கத்தில் இருந்து எழுப்புவது மிக கடினமாக உள்ளது. எழுந்திருப்பதே இல்லை. இப்போது சங்கம யுகம். இப்போது தந்தை வந்து தூய்மையாவதற்கான யுக்திகளை கூறுகிறார். நீங்கள் தூய்மையாக ஆகும் பொழுது தூய்மையான உலகம் உருவாகிவிடும். இந்த தூய்மையற்ற உலகமும் அழிந்து போய்விடும். இப்போது எவ்வளவு பெரிய உலகமாக உள்ளது? சத்யுகத்தில் மிகச்சிறிய உலகமாகிவிடும். இப்போது மாயை மீது வெற்றியடைந்து அவசியம் தூய்மையடைய வேண்டும். மாயை மிக மோசமானது என்று தந்தை கூறுகிறார். தூய்மையாவதில்தான் அநேக விதமான தடைகளை ஏற்படுத்துகிறது. தூய்மையாவதற்கு தைரியம் வைக்கிறார்கள். பிறகு மாயை வந்து என்ன நிலையை ஆக்கிவிடுகிறது? ஒரு குத்துவிட்டு விழ வைக்கிறது. சம்பாதித்த வருமானத்தை இழக்க வைக்கிறது. பிறகு அதிக முயற்சி செய்யும்படி ஆகிவிடுகிறது. சிலர் விழுந்து விடுகின்றனர். பிறகு முகத்தை கூட காண்பிப்பது இல்லை. பிறகு இந்த அளவு உயர்ந்த பதவியை அடைய முடியாது. முழுவதும் முயற்சி செய்ய வேண்டும், தோற்றுவிடக்கூடாது. ஆனால் சிலர் கந்தர்வ திருமணம் செய்து காண்பிக்கின்றனர். துறவிகள் கூறுகின்றனர், திருமணம் செய்து கொண்டு தூய்மையாக இருப்பது இயலாதது. தந்தை கூறுகிறார், அது முடியும். ஏனென்றால் கிடைப்பது அதிகம். இந்த கடைசி ஒரு பிறவியில் தூய்மையாக ஆகிவிட்டால் உங்களுக்கு சொர்க்கத்தின் ராஜ்யம் கிடைக்கும். இவ்வளவு பெரிய பலனை அடைய நீங்கள் ஒரு பிறவி மட்டும் தூய்மையாக இருக்க இயலாதா என்ன? சொல்கின்றனர், பாபா நாங்கள் அவசியம் இருப்போம். சீக்கியர்கள் கூட தூய்மைக்காக கங்கணம் கட்டுகின்றனர். இங்கு எந்தவிதமான கயிறும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை.
இது புத்திக்கான விஷயம். தந்தை கூறுகிறார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். குழந்தைகள் அநேகருக்கு கூறுகின்றனர், ஆனால் பெரிய மனிதர்களின் புத்தி புரிந்து கொள்வது இல்லை. தந்தை கூறுகிறார், முதலில் அவர்களுக்கு நல்ல விதத்தில் புரிய வைக்கவும். இவர்கள் அனைவரும் பிரஜாபிதா பிரம்மாவின் வாரிசுகள். சிவபாபாவிடமிருந்து ஆஸ்தி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக வேண்டும். இப்போது தந்தை கூறுகிறார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். இவ்வாறு வேறு யாரும் கூற இயலாது. முதலில் அவர்கள் புத்தியில் பதிய வைக்க வேண்டும். பாரதம் விகாரம் இல்லாமல் இருந்தது, இப்போது விகாரியாகிவிட்டது. மீண்டும் விகாரம் இல்லாததாக எப்படி ஆக்குவது? பகவான் வாக்கு, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். இந்த அளவு கூறினால் கூட அதுவே பாக்கியம். ஆனால் இந்த அளவு கூட சொல்ல முடிவது இல்லை, மறந்து விடுவர். பாபா புரிய வைத்துள்ளார். திறப்பு விழா தந்தை செய்துவிட்டார், மீதி நீங்கள் நிமித்தமாக இருந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள். அஸ்திவாரம் போட்டாகிவிட்டது, மீதி இப்போது சேவை நிலையங்களின் திறப்பு விழா நடக்கிறது. இது கூட கீதையின் விஷயம்தான். கீதையிலும் உள்ளது. குழந்தைகளே, நீங்கள் காமத்தின் மீது வெற்றியடைந்தால் அது போன்று உலகையே வென்றவராகி விடுவீர்கள். 21 ஜென்மத்திற்காக தான் ஆகவில்லை என்றாலும் மற்றவர்களுக்காகவாவது புரிய வைக்கலாம். இது போன்று பலர் உள்ளனர். மற்றவரை தூக்கிவிட்டு தானே விழுந்து விடுகின்றனர். காமம் மிக பெரிய எதிரி. ஒரே அடியாக சாக்கடையில் தள்ளிவிடுகிறது. எந்த குழந்தைகள் காமத்தின் மீது வெற்றி அடைகின்றனரோ அவர்களே உலகை வென்றவர் ஆகின்றனர். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, இந்த கடைசி பிறவியில் அனைத்து பிராப்திகளையும் முன்வைத்து தூய்மையடைந்து காண்பிக்க வேண்டும். மாயையின் தடைகளிடம் தோல்வி அடையக்கூடாது. இரண்டாவது, லட்சியம் குறிக்கோளை முன்வைத்து முயற்சி செய்ய வேண்டும். எப்படி பிரம்மா பாபா முயற்சி செய்து நரனிலிருந்து நாராயணன் ஆகிறாரோ அதுபோல அவரை பின்பற்றி சிம்மாசனத்தை அடைபவர் ஆக வேண்டும். ஆத்மாவை சதோ பிரதானமாக ஆக்குவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். வரதானம். அதிகாரியாகி பிரச்சனைகளை விளையாட்டு போன்று கடந்து செல்லக்கூடிய ஹீரோ பார்ட்தாரி ஆகுங்கள். விளக்கம். எப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலையானாலும் பிரச்சனையானாலும் அதிகாரியாகி பிரச்சனைகளை விளையாட்டு போன்று கடந்து செல்லுங்கள். வெளிப்புறமாக அழக்கூடிய நடிப்பாக இருந்தாலும் உள்ளபூர்வமாக இவை அனைத்தும் விளையாட்டு நாடகம் என புரிந்து கொள்பவரே கதாநாயகன் நடிப்பை நடிக்கக்கூடியவர். கதாநாயகன் நடிப்பு என்றால் துல்லியமான நடிப்பை நடிப்பவர்கள். எனவே கடுமையான பிரச்சனையை கூட விளையாட்டு என புரிந்து இலகுவாக ஆக்கிவிடுங்கள். எதையும் சுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஸ்லோகன். எப்பொழுதும் ஞானத்தின் சிந்தனையில் இருந்தால் எப்பொழுதும் முகமலர்ச்சியோடு இருப்பீர்கள். மாயையின் கவர்ச்சியிலிருந்து பாதுகாப்பாக இருப்பீர்கள். ஓம் சாந்தி.